ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி பாப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வினா விடைகள் பார்க்க போறோம். பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேவா? ஆலவாயலகன் நாவல் ஆசிரியர், ஆலவாயலகன் அப்படிங்கிற ஒரு நாவலுடைய ஆசிரியர் ஜெகசிற்பியன். 6ஆம் இலக்கணம் எது அப்படின்னா புலமை இலக்கணம். 6ஆம் இலக்கணம் புலமை இலக்கணம். 6ல் ஒரு பங்கு அதுக்குரிய நாவலாசிரியர் யார்? பாரதியார். 6ல் ஒரு பங்கு அதனுடைய நாவலாசிரியர் பாரதியார். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கிய நிறுவனம் எது? ஆறுமுக நாவலருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டம் வழங்கிய நிறுவனம் திருவாடுதுறை மடம். திருவாடுதுறை மடம் தான் வந்து ஆறுமுக நாவலருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. இசை ஆராய்ச்சிக்கு பெருந்துணை புரிந்த உரை அடியார்க்கு நல்லார் உரை. இசை ஆராய்ச்சிக்கு பெருந்துணை புரிந்த உரை வந்து அடியார்க்கு நல்லார் உரை. இசைச்சங்க இலக்கியங்கள் எது எதுனா குருகு, வெண்டாளி, வியாழமாலை அகவல். இசைச்சங்க இலக்கியங்கள் குருகு, வெண்டாளி, வியாழமாலை அகவல். இடைக்காலத்தில் தோன்றிய நாடகம் எது? குறவஞ்சி. இடைக்காலத்தில் தோன்றிய நாடகம் குறவஞ்சி நாடகம். இடைச்சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 3700. இடைச்சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்களின் எண்ணிக்கை 3700. இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் எத்தனை பேர்? இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 59 பேர். இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 59 பேர். இடைச்சங்க இலக்கியங்கள் அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம். இதெல்லாம் வந்து இடைச்சங்க இலக்கியங்கள். இடைச்சங்க இலக்கியங்கள் என்னென்ன? அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம். இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம். இடைச்சங்கம் எங்க இருந்துச்சு அப்படின்னா கபாடபுரத்துல இருந்துச்சு. இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம். எதுக்காக 2 or 3 டைம்ஸ் சொல்றேன் அப்படின்னா மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதா. எப்பவுமே வந்து கற்றலின் கேட்டல் நன்று. நீங்க கத்துக்கிறத விட மற்றவங்க சொல்லும்போது கேட்கறது நல்லா அப்சர்வ் ஆகும், மைண்ட்ல நல்லா ஞாபகம் இருக்கும். நார்மலா நீங்க படிக்கிறத விட கற்றலின் கேட்டல் நன்று. நீங்க படிச்சு பார்த்து மனசுல படிக்கிறத விட மற்றவங்க சொல்லும்போது கேட்கறது உங்களுக்கு நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஓகேவா? அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்றேன். இடைச்சங்கம் வந்து இருந்த மொத்த ஆண்டுகள் 3700. இடைச்சங்கம் இருந்த மொத்த ஆண்டுகள் 3700 ஆண்டுகள். இதிகாச நிகழ்வுகள் அதிகம் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. ஸோ இந்த பார்ட்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவு நூல்கள், நூலாசிரியர்கள், இலக்கியங்கள் எத்தனை, அந்த மாதிரி டாப்பிக்காக தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டிங்கன்னா தான் மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகும், தமிழ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய இருக்கு. மற்ற மொழிகளை விட தமிழ்ல தான் வந்து எக்கச்சக்க இதிகாசங்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள் இதெல்லாமே நிறைய இருக்கு. ஸோ இதிகாச நிகழ்வுகள் அதிகம் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல அப்படிங்கிறவுடைய கதையாசிரியர் யாரு? இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற ஒரு கவிதை ஆசிரியர். அது வந்து யாருன்னா வைரமுத்து. இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல அப்படிங்கிற ஒரு கவிதைக்குரிய ஆசிரியர் வைரமுத்து. இந்திய அரபு எண்ணான பதின்கூற்று பழந்தமிழர் கண்டுபிடிப்பு. இந்திய அரபு எண்ணான பதின்கூற்று வந்து யார் கண்டுபிடிச்சது? பழந்தமிழர் கண்டுபிடிப்பு. இந்திய மொழியில் முதலாக வெளிவந்த நூல் எது? இந்திய மொழியில் முதலாக வெளிவந்த நூல் துர்க்கேச நந்தினி 1865. இந்திய மொழியில முதலா வெளிவந்த நூல் துர்க்கேச நந்தினி 1865. இந்தியா எனும் இதழ் நடத்தியவர் யார்? பாரதியார். இந்தியா அப்படிங்கிற இதழ் நடத்தியவர் பாரதியார். இந்திரகாளியம் என்னும் பாட்டியல் நூலை எழுதியவர் யார்? இந்திரகாளியம் என்னும் பாட்டியல் நூலை எழுதியவர் இந்திரகாளியர். இந்திராயன் படைப்போர் எழுதியவர். இந்திராயன் அப்படிங்கிற படைப்போர் எழுதியவர் புலவர் அலியார். புலவர் அலியார். இமில் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல். இமில் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இயல் இசை நாடகம் குறித்து கூறிய முதல் நூல் எது? பிங்களம். இயல் இசை நாடகம் குறித்து கூறிய முதல் நூல் பிங்களம். இயற்பா இசைப்பா என பிரிக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். இயற்பா இசைப்பா என பிரிக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். இயற்பெயர் சுட்டப்படும் சங்க புலவர்களின் எண்ணிக்கை 470. இயற்பெயர் சுட்டப்படும் சங்க புலவர்களின் எண்ணிக்கை 470. ராகுநாத சேதுபதி மன்னனின் அவைக்கள புலவர். ராகுநாத சேதுபதி மன்னனின் அவைக்கள புலவர் படிக்காசு புலவர்.
ராகுநாத சேதுவின் மன்னனின் அவைகள் புலவர் படிகாசு புலவர். இரட்சணிய குரல் எழுதியவர் H.A. கிருட்டின பிள்ளை. இரட்சணிய குரல் எழுதியவர் H.A. கிருட்டின பிள்ளை. இரட்டை புலவர்கள் பாடிய உலா ஏகாம்பரந்தநாத உலா. இரட்டை புலவர்கள் பாடிய உலா ஏகாம்பரநாதர் உலா. இரட்டை புலவர்கள் பாடிய உலா எது? ஏகாம்பரநாதர் உலா. இரட்டை புலவர்களின் பெயர் இளஞ்சூரியன் முதுசூரியன். இளஞ்சூரியன் முதுசூரியன். இரண்டாம் குலோத்துங்கனின் அமைச்சராய் இருந்தவர் சேக்கிலார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இரண்டாம் குலோத்துங்கனிடம் அமைச்சராய் இருந்தவர் சேக்கிலார். ரத்தின சுருக்கம் அதை இயற்றியவர் புகழேந்தி புலவர். ரத்தின சுருக்கம் இயற்றியவர் புகழேந்தி புலவர். ராபர்ட் டி நொபிலி நூலகம் வந்த ஆண்டு. ராபர்ட் டி நொபிலி அப்படிங்கிற நூலகம் வந்த ஆண்டு. ராபர்ட் டி நொபிலி தமிழகம் வந்த ஆண்டு. ராபர்ட் டி நொபிலி தமிழகம் வந்த ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு தொடக்கம். 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல ராபர்ட் டி நொபிலி தமிழகம் வந்தாங்க. ராமநாடக கீர்த்தனைகள் எழுதியவர் அருணாச்சல கவிராயர். ராமநாடக கீர்த்தனைகள் எழுதியவர் அருணாச்சல கவிராயர். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் எது? மருதூர். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் மருதூர். ராமலிங்க அடிகளின் பாடல் தொகுப்பு இது. ராமலிங்க அடிகளின் பாடல் தொகுப்பு திருவருட்பா. ராமலிங்க அடிகளின் பாடல் தொகுப்பு திருவருட்பா. ராமாயண உள்ளுரை பொருளும் தென்னிந்திய சாதி வரலாறும் நூலாசிரியர். ராமாயண உள்ளுரை பொருளும் தென்னிந்திய சாதி வரலாறும் அப்படிங்கிற நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியார். ராமானுஜ நூற்றந்தாதி பாடியவர். ராமானுஜ நூற்றந்தாதியை பாடியவர் அமுதனார். ராமானுஜ நூற்றந்தாதியை பாடியவர் அமுதனார். ராவண காவியம் நூலாசிரியர் புலவர் குழந்தை. ராவண காவியத்துடைய நூலாசிரியர் புலவர் குழந்தை. ராஜராஜசுர நாடகம் நடிக்கப்பட்ட ஆண்டு. ராஜராஜசுர நாடகம் நடிக்கப்பட்ட ஆண்டு கிபி 10ஆம் நூற்றாண்டு. 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். இரும்புக்கடல் என அழைக்கப்படும் நூல் எது? பதிற்றுப்பத்து. இரும்புக்கடல் அப்படின்னு அழைக்கக்கூடிய நூல் பதிற்றுப்பத்து. இருவகை நாடகம் இன்பியல் துன்பியல். இருவகை நாடகம் இன்பியல் துன்பியல். இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி பாணினி. இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி பாணினி. இலக்கண விளக்க சூறாவளி இயற்றியவர். இலக்கண விளக்க சூறாவளி அதை இயற்றியவர் சிவஞான முனிவர். இலக்கண விளக்க சூறாவளி இயற்றியவர் சிவஞான முனிவர். இலக்கண விளக்கணம் நூலாசிரியர் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கம் நூலாசிரியர் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர். இலக்கண கொத்தின் ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர். இலக்கண கொத்தின் ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர். இலக்கிய உதயம் நூலாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. இலக்கிய உதயம் நூலாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. இலக்கியம் இதழாசிரியர் சுரதா. இலக்கியத்தோட இதழாசிரியர் சுரதா. லங்கேஸ்வரன் நாடகாசிரியர் R.S. மனோகர். லங்கேஸ்வரன் நாடகாசிரியர் R.S. மனோகர். லங்கேஸ்வரனுடைய நாடகாசிரியர் R.S. மனோகர். ஓகே, ஒன்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா ரிப்பீட் பண்ணிடலாம். அப்படி மைண்ட்ல கேட்டே வாங்க. ஆளவாயழகன் நாவலாசிரியர் ஜெயசிற்பியன். 6ஆம் இலக்கணம் புலமை இலக்கணம். 6ல் ஒரு பங்கு நாவலாசிரியர் பாரதியார். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கிய நிறுவனம் திருவாடுதுறை மரம். இசை ஆராய்ச்சிக்கு பெருந்தனை புரிந்த உரை அடியார்க்கு நல்லார் உரை. இசைச்சங்க இலக்கியங்கள் குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல். இடைக்காலத்தில் தோன்றிய நாடகம் குறவஞ்சி. இடைச்சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்களின் எண்ணிக்கை 3700. இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 59 பேர். இடைச்சங்க இலக்கியங்கள் அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம். இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம். இடைச்சங்கம் இருந்த மொத்த ஆண்டுகள் 3700 ஆண்டுகள். இதிகாச நிகழ்வுகள் அதிகம் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல கவிதையாசிரியர் வைரமுத்து. இந்திய அரபு எண்ணான பதின்கூற்று பழந்தமிழர் கண்டுபிடிப்பு. இந்திய மொழியின் முதலாக வெளிவந்த நூல் துர்க்கேச நந்தினி. இந்தியா என்னும் இதழ் நடத்தியவர் பாரதியார். இந்திரகாளியம் என்னும் பாட்டியல் நூலை எழுதியவர் இந்திரகாளியர். இந்திராயன் படைப்போர் எழுதியவர் புலவர் அலியார். இமிழ்குரல் முரசம் 3உடன் ஆளும் எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இயல், இசை, நாடகம் குறித்து கூறிய முதல் நூல் பிங்களம். இயற்பா, இசைப்பா என பிரிக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம்.
இயற்பெயர் சுட்டப்படும் சங்கப் புலவர்களின் எண்ணிக்கை 470. ராகுநாத சேதுபதி மன்னனின் அவைகளப் புலவர், படிகாசு புலவர். இரட்சணிய குரல் எழுதியவர் எச். கிருட்டிணப்பிள்ளை. இரட்டை புலவர்கள் பாடிய உலா ஏகாம்பரநாதர் உலா. இரட்டை புலவர்களின் பெயர் இளஞ்சூரியன், முதுசூரியன். 2ஆம் குலோத்துங்கனின் அமைச்சராய் இருந்தவர் சேக்கிழார். ரத்தின சுருக்கம் இயற்றியவர் புகழேந்தி புலவர். ராபர்ட் டி நொபிலி தமிழகம் வந்த ஆண்டு 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். ராமநாடக கீர்த்தனைகள் எழுதியவர் அருணாச்சல கவிராயர். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் மருதூர். ராமலிங்க அடிகளின் பாடல் தொகுப்பு திருவருட்பா. ராமாயண உள்ளுரை பொருளும் தென்னிந்திய சாதி வரலாறும் நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியார். ராமானுஜ நூற்றாந்தாதி பாடியவர் அமுதனார். ராவணகாவியம் நூலாசிரியர் புலவர் குழந்தை. ராஜராஜசுர நாடகம் நடிக்கப்பட்ட ஆண்டு கிபி 10ஆம் நூற்றாண்டு. 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். இரும்புக்கடல் என அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து. இருவகை நாடகம் இன்பியல், துன்பியல். இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி பாணினி. இலக்கண விளக்க சூறாவளி இயற்றியவர் சிவஞான முனிவர். இலக்கண விளக்கம் நூலாசிரியர் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர். இலக்கண கொத்தின் ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர். இலக்கிய உதயம் நூலாசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை. இலக்கியம் இதழாசிரியர் சுரதா. இலங்கேஸ்வரன் நாடகாசிரியர் ஆர். எஸ். மனோகரன். தேங்க்யூ.